ஆவியானவரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒழித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நம்மிடையே வாழ்ந்து இறந்து இந்த பள்ளி வளாகத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களிடையே பணி செய்து அவர்களுக்காக தங்கள் வாழ்வை கொடுத்த அருள் தந்தை பிரகாஷ் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் பெற நாம் அனைவரும் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. செபிப்போமாக. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள அருள் தந்தை பிரகாஷ் அவர்களின் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய நண்பர்களாய், இந்த பள்ளியின் பிள்ளைகளாய், ஆசிரிய பெருமக்களாய் நாங்கள் உமக்கு செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றுக்குரிய தண்டனையும் மன்னித்து அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஜெபங்களை ஏற்று இறந்த நம் தந்தை பிரகாஷ் அவர்களுக்கு நிலை வாழ்வளிப்பாராக. ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஈரந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. ஈரந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, புவி நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, புவி நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக, அவதினமுன் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமென்.